சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். விஜயா மனோஜ் கிட்ட பேசும்போது, என்ன மனோஜ், ரோகிணியை பார்த்து பேசுனியா? ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போட சரின்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே ரோகிணியோட வீட்டுக்கு போய் பேசினேன். அது மட்டும் இல்லாமல் ரோகிணி இப்போ இந்த பேப்பரில் கையெழுத்து போடவே முடியாதுன்னு ரோகிணி சொல்லிட்டாமா, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் அந்த பணத்தை கொடுக்காம பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு ரோகிணிக்கு அந்த பணத்தை கொடுத்த மனோஜ் அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா செய்கிறது, ரோகிணி உண்மையாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்போல்லாம் எனக்கு பிரச்சனை வந்ததோ ரோகிணி தானமா எனக்கு உதவி செஞ்சாங்க. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை தாம்மா கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணிகிட்ட பேசுனதுக்கப்புறம் நீ மனசு மாறிட்டியா, ரோகிணிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. இல்லைம்மா, நான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு பேசும்போது, மனோஜ் நீ உண்மையை சொல்லு, ரோகிணி எதுக்காக நான் மனோஜோட வாரிசு சுமந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க? எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. வீட்டில் எல்லாரும் மனோஜ் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ ரோகிணிக்கிட்ட பேசிட்டு வந்திருக்க. அதே மாதிரி என் பேச்சை கேட்காம ரோகிணிக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்க. ஆனால் ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போடவே மாட்டேன்னு சொல்லியிருக்கா. என்ன மனோஜ், என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நீ வர வர என் பேச்சை கேட்க மாட்டிக்கிற. இதெல்லாம் சரியில்லை. உண்மையை சொல்லு, ரோகிணி உன்னுடைய வாரிசு சுமந்துட்டு இருக்காளா? அதனால தான் ரோகிணி கிட்ட பேசும்போது ரோகிணி பேச்சை கேட்டு அமைதியாக கிளம்பி வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. இல்லைம்மா, ரோகிணி பொய் சொல்கிறா. ரோகிணி சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்காக இவ்வளோ பொறுமையாக இருக்கேன், சீக்கிரமாகவே எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் ரோகிணிகிட்ட பொறுமையாக பேசிட்டு வந்திருக்கேன். ரோகிணி கண்டிப்பாக மனசு மாறுவாங்க, இந்த பேப்பரில் கையெழுத்து போடுவாங்கம்மா. நீங்கள் ஏம்மா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு பேசிட்டு உடனே மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. ஏன்னா இதுக்கு மேலே விஜயா கேள்வி கேட்டாங்கன்னா வேற வழி இல்லாமல் நான் உண்மையை தான் சொல்லணும். ரோகிணி இப்போ மாசமாக இருக்காங்க. ரோகிணி என்னோட வாரிசு சுமந்துட்டு இருக்காங்கன்ற உண்மையை மட்டும் என் அம்மா கிட்ட சொன்னால் அவ்வளவுதான். அவங்க என்னை அப்புறம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்புறம் நானும் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு உடனே மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க ஸ்ருதி, ரவி, முத்து, மீனா எல்லாரும். உடனே மீனா சொல்கிறாங்க, விஜயாத்த, மனோஜ் மேலே உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் மனோஜை நீங்கள் ரொம்ப நம்புறீங்க. மனோஜ் இப்போவும் உங்ககிட்ட பொய் சொல்கிறாருன்னு எங்களுக்கு தோணுது. அதே மாதிரி நீங்கள் மனோஜ் பேச்சை கேட்குறதுனால என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளோ வேணாலும் பொய் சொல்லலான்னு மனோஜ் யோசிக்கிறாரு. மனோஜ் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்தது சரிதான். அதே மாதிரி ரோகிணி மாசமாக இருக்காங்க, ரோகிணி உண்மையை சொல்கிறாங்க. அதனால் இந்த பேப்பரில் கையெழுத்து போட முடியாதுன்னு ரோகிணி சரியாக தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிச்சனில் இருக்க வேலையை செய்கிறதுக்காக கிளம்புறாங்க. மீனா என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, அத்தை இப்போவும் நான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணலை, நான் உண்மையை தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க மீனா. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் மீனா பேச்சை கேட்குறாங்க. அப்போ மனோஜ் என்னை ஏமாத்துறானா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் விஜயா பார்வதி வீட்டுக்கு வராங்க. பார்வதி, என்ன விஜயா 2-3 நாள் என் வீட்டு பக்கமே வரல, என்னாச்சு விஜயா அப்படின்னு கேட்கும்போது, பார்வதி உனக்கே தெரியும், அந்த ரோகிணி இன்னும் அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கவே இல்லை. மனோஜுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. மனோஜ் ரோகிணி கிட்ட பேசிட்டு வந்திருக்கான். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. பேசாமல் நானே ரோகிணி கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படியாவது ரோகிணி என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டாங்கன்னா அதுவே போதும்னு சொல்லும்போது, அப்படியா விஜயா, உன்னுடைய மருமக ரோகிணியை பார்க்கறதுக்காக போறியா? ஆனால் கண்டிப்பாக ரோகிணி இப்போ மாசமாக இருக்கிறதுனால இந்த பேப்பரில் கையெழுத்து போடுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. வேணும்னா நீ ரோகிணி கிட்ட பேசிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. என்ன பார்வதி இப்படி பேசுகிற, ரோகிணி என் மருமகளே இல்லை, ரோகிணி என்னை ஏமாத்திருக்கா, ரோகிணியை எதுக்காக நான் மருமகளாக ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னும் ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்கல, அப்போ ரோகிணி உன்னுடைய மருமக தானே, நீ வேணும்னா ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் இப்படி பேசலாம். ஆனால் ரோகிணி யோசிச்சு இந்த பேப்பரில் கையெழுத்து போடவே மாட்டேன்னு சொன்னது சரிதான்னு எனக்கு தோணுது. ஏன் மனோஜ் கிட்ட நீ கேள்வி கேட்க வேண்டியதானே? உன்னுடைய பையன் மனோஜ் தான் இப்போ பொய் சொல்கிறான். எனக்கு என்னவோ ரோகிணி உண்மையை சொல்கிறாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் பார்வதி, நீ முதல்ல என் கூட கிளம்பி வா, ரோகிணி வீட்டுக்கு போகணும், ரோகிணி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ உன்னுடைய மருமக ரோகிணியை பார்த்து பேசணும்னு நினைக்கிற, ஆனால் நான் எதுக்கு வரணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது விஜயா, நீ வேணும்னா ரோகிணி வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி.
என்ன பார்வதி, நீ எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்க, எவ்வளோ உதவி செஞ்சிருக்க. இப்போ என்ன எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுற நீ இப்போ எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறியேன்னு சொல்லும்போது, ஆமாம் விஜயா, இருந்தாலும் இது உங்கள் வீட்டு பிரச்சனை, நீ தானே பார்த்துக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க பார்வதி. பார்வதி நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற வழி இல்லாமல் பார்வதியும் சரின்னு விஜயா கூட கிளம்பி வராங்க. இங்கே விஜயாவும் பார்வதியும் ரோகிணியோட வீட்டுக்கு வந்த உடனே இங்கே ரோகிணி வந்து ஏற்கனவே மனோஜ் வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஆனால் மனோஜ் கிட்ட நான் தெளிவாக பேசிட்டேன். நீ வந்து நம்ம வாரிசை புரிஞ்சுக்கணும், என்னையும் நீ வந்து ஏற்றுக்கணும், சீக்கிரமாக இந்த உண்மையை உங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் நீ சொல்லணும்னு பேசி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு ரோகிணி ரொம்ப யோசிக்கிறாங்க. ரோகிணியோட அம்மா வந்து ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, மனோஜ் தம்பி பேசிட்டு போனதுக்கு அப்புறமா நீ எதுக்காக ரொம்பவே குழப்பத்தில் இருக்க? நீ சரியாக சாப்பிட்றதும் இல்லை. இப்போ நீ வந்து வேலைக்கு போக வேண்டாம், ஆனால் நீ உன்னை நல்லா பார்த்துக்கணும்ல. நீ இப்போ மாசமாக இருக்க ரோகிணி அப்படின்னு பேசும்போது, ஆமாம்மா நான் மாசமாக இருக்கேன், இங்கே மனோஜோட வாரிசு சுமந்துட்டுருக்கேன்னு விஜயா வீட்டில் எல்லாரும் முன்னாடி சொன்னப்ப கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் மனோஜ் எனக்காக பேசாமல் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், மறுபடியும் எனக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுதுன்னு. இப்போ எனக்கு தர வேண்டிய பணத்தை மனோஜ் கொடுத்துருக்காரு, ஆனால் என்னை புரிஞ்சிக்கவே இல்லையே. எப்படியாவது என்னை தன்னுடைய வீட்டுக்கு மனோஜ் கூப்பிட்டு போவாருன்னு நினச்சேன், ஆனால் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுமான்னு சொல்லும்போது, மனோஜ் தம்பிக்கிட்ட நானும் பேசினேன், உனக்காக பேசினேன். ஆனால் மனோஜ் தம்பி ஏன் இன்னும் உன்னை புரிஞ்சுக்காம இருக்காருன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு ரோகிணியோட அம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அந்த சமயம் பார்வதியும் விஜயாவும் இங்கே ரோகிணியோட வீட்டுக்கு வராங்க. பார்வதியும் விஜயாவும் வந்த உடனே, அம்மா விஜயாத்தை வராங்கம்மா, இப்போ தான் மனோஜ் வந்து பேசிட்டு போகிறாரு, ஆனால் இப்போ விஜயாத்தை எதுக்கு வராங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. அங்கே வந்த விஜயா ரொம்ப கோவமா, என்ன ரோகிணி, நான் எதுக்காக வந்திருக்கேன்னு யோசிக்கிறியா? உன்னை பார்க்கறதுக்காக வரல, உன்கிட்ட சந்தோஷமாக பேசுறதுக்காக வரல. நீ இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அதனால தான் வந்திருக்கேன். மனோஜ் உனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டான், நீ சொன்ன மாதிரியே. அப்போ இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்ல, அப்புறம் ஏன் ரொம்ப யோசிக்கிற? நீ சொன்னதால தான் நானும் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மனோஜ் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான். மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நீ நினச்சனா, மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும். இப்போவாது நீ மனோஜுக்கு உதவி செய்யலாமே, பேசாமல் இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு விஜயா பேசும்போது, அங்கே வந்த பார்வதி, ரோகிணி நீ எப்படி இருக்க? நீ மாசமாக இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனால் விஜயா தான் உன்னை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறா, மனோஜும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிக்கிறான். இப்போ என்ன ரோகிணி செய்ய போற அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. என் நிலைமையை பார்த்தீங்கல்ல, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு பக்கம் மனோஜ் என்னை பற்றி யோசிக்காம தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜயாத்தை எப்படியாவது இந்த பேப்பரில் நான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் எப்படி நான் நிம்மதியாக இருக்க முடியும்? எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும் பார்வதி அத்தை அப்படின்னு ரோகிணி கேள்வி கேட்குறாங்க. ரோகிணி, நீ ஏற்கனவே நிறைய பொய் சொல்லியிருக்க, விஜயாவை ரொம்ப ஏமாத்திருக்க. அப்படி நீ வந்து பொய் சொல்லாமல் இருந்திருந்தா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அது மட்டும் இல்லாமல் மனோஜும் உனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கான். அப்போ நீ மீனா, முத்து, ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை அண்ணன் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லியிருக்கலாமே. ஆனால் நீ தான் உண்மையை சொல்லலை. இப்போ அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. எனக்கு புரியுது, இருந்தாலும் மனோஜோட வாரிசை நான் சுமந்துட்டு இருக்கேன். இப்போவாது மனோஜ் என்னை புரிஞ்சுக்கலாம்ல. விஜயாத்தை நீங்களும் என்னை புரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது, என்னது நான் உன்னை புரிஞ்சுக்கணுமா, உன்னை மருமகளாக ஏற்றுக்கணுமா? அதெல்லாம் என்னைக்கும் நடக்காது. நான் எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டேன். இப்போவே இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடு, நாங்கள் கிளம்புறோம். உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்கிறாங்க விஜயா. விஜயாத்தை மனோஜ் வந்தப்ப என்னுடைய முடிவை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ இந்த பேப்பரில் கையெழுத்து போடவே முடியாது. ஏன்னா உண்மையாகவே நான் மனோஜோட வாரிசை சுமந்துட்டுருக்கேன். நான் மாசமாக இருக்கும்போது மனோஜை பற்றி யோசிக்காமல், என் வாழ்க்கையை பற்றியும் யோசிக்காமல், என் வாழ்க்கையில் இனி மனோஜ் வேண்டான்னு நான் எப்படி உங்கள் பேச்சை கேட்டு இப்படி ஒரு முடிவெடுக்க முடியும்? அதெல்லாம் என்னால் முடியாது. இனி என் வாழ்க்கையை பற்றி தான் நான் யோசிக்கணும். அதனால் உண்மையாகவே நான் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன். அதனால மனோஜ் எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்தாரு. அதுக்காக இந்த பேப்பரில் நான் கண்டிப்பாக கையெழுத்து போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சிங்கன்னா நானும் இனி பொறுமையாக இருக்க மாட்டேன். உங்களுக்கு சரியான பதில் கொடுக்க நானும் என்ன வேணாலும் செய்வேன். ஏற்கனவே என்னை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்கள் வீட்டு மருமகளாக வரணும், மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக எவ்வளவோ பொய் சொன்னேன். ஆனால் இப்போ நான் உண்மையை சொல்கிறேன், என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே வேண்டாம், ஆனால் சீக்கிரமாக மனோஜ் என்னை புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்க. நான் இனியாவது நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்.
உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும், பொறுப்பான மருமகளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் இனி எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் வீட்டு வாரிசு சுமந்துட்டுருக்கேன். இதை கேட்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சா நீங்கள் இப்படி தேவையில்லாமல் பேசுகிறீங்களேன்னு சொல்லும்போது, நீ தான் எங்கள் வீட்டு வாரிசு சுமந்துட்டுருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனால் மனோஜ், எனக்கும் இங்கே வந்து ரோகிணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ரோகிணி பொய் சொல்கிறான்னு இங்கே மனோஜ் சொல்லும்போது நான் எப்படி உன்னை நம்ப முடியும்? போதும், எனக்கு மனோஜோட வாழ்க்கை தான் முக்கியம். மனோஜ் பேச்சு தான் கேட்பேன். நீ வேணும்னா இப்படி பொய் சொல்லலாம், ஆனால் மனோஜ் பொய் சொல்லவே மாட்டா. நீ இப்படி தேவையில்லாமல் பேசாத. முதல்ல இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடு, நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க விஜயா. என்னால் இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கவே முடியாது. நீங்கள் முதல்ல கிளம்புங்க. நானும் பொறுமையாக பேசிட்டு இருந்தேன். இனி என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. பார்வதி அத்தை என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இப்போவே விஜயாத்தையை இங்கேருந்து கூப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, வேணும்னா இதை விட நிறைய பணம் கொடுக்குறேன். ஆனால் உன்னால் மனோஜோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ எதுக்காக எங்கள் வீட்டு வாரிசு சுமந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு இருக்க? பேசாமல் நீ உன்னுடைய பையன் கிறிஷை பார்த்துக்க வேண்டிதானே? அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் பொய் சொல்கிற? எங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிற? உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. பேசாமல் கிறிஷை பார்த்துக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி, விஜயாத்தை நீங்கள் என்ன சொன்னீங்க? கிறிஷை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்கள் வீட்டு வாரிசை இப்போ நான் சுமந்துட்டுருக்கேன். என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம். நீங்கள் எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். எனக்கு தர வேண்டிய பணத்தை மனோஜ் கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த பணத்தை வாங்கலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். இருந்தாலும் உண்மையாகவே மனோஜுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன். என்னுடைய பணத்தை நான் வாங்கியிருக்கேன். உங்கள் பணம் எனக்கு வேண்டாம். அதே மாதிரி இந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இங்கேருந்து கிளம்புறீங்களா? இன்னும் தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தீங்க, நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே, விஜயா நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற? என்ன இருந்தாலும் ரோகிணி உங்கள் வீட்டு மருமக. ரோகிணி எவ்வளோ பொறுப்பாக பேசுகிறாங்க. ரோகிணி ரொம்ப மாறிட்டாங்க விஜயா. நீ ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்கிட்டேன்னா மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற. ஆனால் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. அதனால் பேசாமல் ரோகிணி இனி பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதால ரோகிணி மேலே உள்ள நம்பிக்கையில் ரோகிணியை நீ மருமகளாக ஏற்றுக்கலாம். அப்படி உனக்கு ரோகிணியை ஏற்றுக்கவே கூடாதுன்னு நினச்சேன்னா எதுக்கு ரோகிணிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க? முதல்ல கிளம்பு. நீ வந்து செய்கிறதுலாம் சரியில்லை விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி விஜயாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்வதி வந்து இப்படி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயா பேசின பேச்செல்லாம் நினச்சி இங்கே ரோகிணி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. என்ன ரோகிணி சம்மந்தியம்மா இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது, அம்மா விஜயாத்தை வேற எப்படிம்மா பேசுவாங்க? நான் தான் நிறைய பொய் சொல்லியிருக்கேன்ல, அவங்கள ஏமாத்திருக்கேன், அதாம்மா இப்போ நல்லா அனுபவிக்கிறேன் அப்படின்னு ரோகிணி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. அடுத்த நாள் மீனா ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பூவெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஸ்ருதியும் மீனாவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே ஸ்ருதிக்கிட்ட பேசுறதுக்காக ரோகிணி வராங்க. ரோகிணி வந்த உடனே மீனாவும் ஸ்ருதியும் பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. ரோகிணி எதுக்காக வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணி வந்து சொல்கிறாங்க, என்ன நீங்கள் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தீங்க, நான் வந்த உடனே இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? ஏன் ஸ்ருதி உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வரக்கூடாதான்னு கேட்குறாங்க. இல்லை ரோகிணி நீங்கள் வரலாம், எப்படி இருக்கீங்க? நீங்கள் மாசமாக இருக்கீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் நான் உண்மையாகவே மாசமாக இருக்கேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என் மேலே உள்ள அக்கறையில் பேசுகிறீங்க. ஆனால் மனோஜும் விஜயாத்தையும் என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்களே, என்ன செய்கிறது? அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லும்போது, மனோஜ் என்னை பார்க்குறதுக்காக வந்தார், எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்தாரு. ஆனால் விஜயாத்தை என்னை பார்க்குறதுக்காக வந்தாங்க, தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சாங்க. ஏன் விஜயாத்தை என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? உண்மையாகவே நான் பொய் சொல்லியிருக்கேன், உங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்கேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனால் இன்னும் என்னை புரிஞ்சுக்காமல் இருந்தால் எப்படி? நீங்களாவது எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசலாமேன்னு சொல்லும்போது, என்ன சொன்னாங்க விஜயாத்தை அப்படின்னு கேட்கும்போது நடந்த உண்மையை சொல்கிறாங்க ரோகிணி. இதை கேட்டுட்டு ஸ்ருதிக்கு ரொம்பவே கோபம் வருது. என்னது, நீங்கள் இப்போ மாசமாக இருக்கீங்க, உங்களை புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் இதை விட நிறைய பணம் கொடுக்குறேன், ஆனால் உன்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மாசமாக இருக்கீங்க, மனோஜோட வாரிசு சுமந்துட்டுருக்கீங்கன்னு நாங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டோம், விஜயத்தை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது, அதாவது பரவாயில்ல, ஆனால் நான் வந்து என் பையன் கிறிஷை மட்டும் பார்த்துக்கணுமா, இப்போ உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு இங்கே ரோகிணி சொன்னதுக்கப்புறம் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி எனக்கு புரியுது, ஆனால் விஜயத்தை இப்படிலாம் பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் மாசமாக இருக்கேன்னு அவங்க சந்தோஷமாக என்னை பார்க்குறதுக்காக வரல, அவங்களுக்கு நான் மாசமாக இருக்கிறதே பிடிக்கல,
அதனால தான் அவங்க இப்படிலாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயாத்த இப்படிலாம் செய்கிறாங்க? கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இத்தனை நாள் உங்கள் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு நினச்ச ரோகிணி. ஆனால் உங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. அந்த சமயம் மீனாவுக்கு ஃபோன் வருது. மீனா சொல்கிறாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே மீனாவுக்கு என்னை பற்றின உண்மை தெரிஞ்சப்ப எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் நான் தான் மீனாவை வசமாக மாட்டி விட்டுட்டேனே, அதனால தான் மீனா கண்டுக்காமல் கிளம்பிட்டாங்க. ஆனால் நீங்களாவது எனக்காக பேசுவீங்களா? இந்த குழந்தைய நான் நல்லபடியாக பார்த்துக்கணும், அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர முடியும். ஆனால் விஜயாத்தையால் மறுபடியும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, அண்ணாமலை மாமா கிட்ட இங்கே நடந்த உண்மையை சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் கவலைப்படாமல் நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா உடனே என்கிட்ட கேளுங்க ரோகிணி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது மேக்கப் ஆர்டர் கிடச்சா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப அக்கறையாக பேசுகிறாங்க ஸ்ருதி. உடனே ரோகிணி சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. எப்படியாவது இந்த உண்மையை அண்ணாமலை மாமா கிட்ட சொல்லணும், விஜயாத்தைக்கு சரியான பதில் கொடுக்கணும். போனா போதுன்னு பொறுமையாக இருந்தால் விஜயாத்தை இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க. மனோஜ் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை தானே கொடுத்தாரு. அதுக்காக ரோகிணி கண்டிப்பாக இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ ரோகிணி மாசமாக இருக்கிறதுனால ரோகிணியை புரிஞ்சுக்கலாமே. ஆனால் விஜயாத்தை ஏன் இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு விஜயா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க ஸ்ருதி. இங்கே ரவிக்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க ஸ்ருதி. அந்த சமயம் இங்கே மனோஜும் கனகாவும் அங்கே காரில் பேசிக்கிட்டே போகிறத கவனிக்கிறாங்க. மனோஜ் எதுக்காக கனகாவை கூப்பிட்டு போகிறாரு? அது மட்டும் இல்லாமல் மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் கனகாவை எதுக்கு கூப்பிட்டு போகிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இங்கே தேவிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸ்ருதி. இங்கே தேவிகா சொல்கிறாங்க, கனகா இப்போ தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை மனோஜோட கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நீங்கள் இந்த உண்மையை ஏன் எங்ககிட்ட ஏற்கனவே சொல்லலை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இந்த உண்மையை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தா மனோஜை பற்றின உண்மையை நாங்கள் சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க தேவிகா. உடனே மனோஜை பற்றின உண்மையை தேவிகா கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஸ்ருதி. இப்போ ரோகிணி மாசமாக இருக்காங்க. அதனால தான் ரோகிணி இன்னும் அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கவே இல்லை. இங்கே மனோஜுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கும்னு நினச்சி நீங்கள் கனகாவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இப்போ மனோஜும் கனகாவும் காரில் போயிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்ற உண்மை எனக்கே இப்போ தான் தெரியும். எங்கள் வீட்டில் உள்ள யாருக்கும் இந்த உண்மை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதி மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஒரு பக்கம் விஜயாத்தை மனோஜை புரிஞ்சிக்காம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம மனோஜுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த உண்மையை வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்காரு. நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மனோஜ் ரொம்ப வசதியாக இருக்கலாம். எப்போ கேட்டாலும் தேவிகா கண்டிப்பாக பணம் கொடுத்து உதவி செய்வாங்க. அதே மாதிரி பெரிய பிஸ்னஸ் செய்யலாம், நல்லபடியாக முன்னேறலான்னு நினச்சி மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கிறாரு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக நான் பொறுமையாக இருக்கணும்? நான் இப்போவே விஜயாத்தைக்கிட்டையும் கேள்வி கேட்கணும், மனோஜ்கிட்டையும் கேள்வி கேட்கணும். இந்த உண்மை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஸ்ருதி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே மீனா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் ஸ்ருதி வீட்டுக்கு வராங்க. என்ன மீனா, பூக்கடையில் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அண்ணாமலை மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்ருதி, இப்போ தான் உங்ககிட்ட பேசினேன், நீங்கள் என்ன வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு கேட்கும்போது, இல்லை, எனக்கு இப்போ தான் இந்த உண்மை தெரிஞ்சுது, அதான் ரவியவும் வர சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ஸ்ருதி, நீங்கள் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது, இல்லைங்க, மனோஜ் வரட்டும், நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காங்க ஒன்றுமே புரியலையேன்னு மீனா யோசிக்கிறாங்க. விஜயாவும் அண்ணாமலையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னம்மா மீனா, இங்கே ஸ்ருதி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. என்னன்னு தெரியல அண்ணாமலை மாமா, ஸ்ருதி கிட்ட கேள்வி கேட்டால் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வந்து பரிமாறுறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன நீ சமைக்கிற, வர வர சரியாக சமைக்கிறதே இல்லை, பூக்கடையில் நிறைய வேலை இருக்குன்னு சம்பாதிக்கிற பணத்தில் இங்கே உன்னுடைய தம்பி சத்யாவுக்கு ஏசி வாங்கி கொடுக்குற, உங்களுக்குன்னு மாடியில் ரூம் கட்ட முடியாமல் இருக்க, எப்போ தான் நீங்கள் மாடியில் ரூம் கட்டுவீங்க? சீக்கிரமாக மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும், மனோஜுக்கு தான் இந்த ரூம் கிடைக்கணும் அப்படின்னு பேசும்போது மீனா அமைதியாக இருக்காங்க. உடனே இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா விஜயா, முதல்ல மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் முத்துவோட ரூமை மனோஜுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, ஆமாங்க, எப்போ பார்த்தாலும்
மீனா கிட்ட நான் பேசினா உடனே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்துருங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மீனா சமைச்சு கொடுக்குற சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு, நீ தான் தேவையில்லாம பேசுற அப்படின்னு பேசும்போது, அப்பா எதுக்குப்பா என்னை வர சொன்னீங்க, ஸ்ருதி ஃபோன் பண்ணாங்க, நீங்க தான் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே மனோஜ் நான் வர சொல்லலையே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்து, ரவி எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் அங்க வந்த ஸ்ருதி சொல்றாங்க, மனோஜ் நான் தான் உங்கள வர சொன்னேன். நான் வர சொன்னா எதுக்குன்னு கேள்வி கேட்பீங்க. சீக்கிரமா வீட்டுக்கு வரமாட்டீங்க. அதான் அண்ணாமலை மாமா வர சொன்னாருன்னு நான் தான் சொன்னேன். அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயா சொல்றாங்க, ஸ்ருதி நீ ஏம்மா அப்படிலாம் சொன்ன? எதுக்கும்மா மனோஜை வீட்டுக்கு வர சொன்ன? அப்படின்னு கேட்கும்போது, உண்மையை சொல்றதுக்காக தான். உங்க பையன் மனோஜை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அது மட்டும் இல்ல விஜயாத்த, நீங்க எதுக்கு ரோகிணி கிட்ட பேசுனீங்க? நீங்க என்னெல்லாம் பேசுனீங்கன்னு வீட்ல எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா? அதனால தான் எல்லாரையும் வீட்டுக்கு வர சொன்னேன். இப்ப புரியுதா விஜயாத்த? அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. உடனே மீனா வந்து என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க விஜயா சொல்றாங்க, நான் ரோகிணிய பார்க்க போனது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. ரோகிணி கிட்ட நீங்க என்னெல்லாம் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ணாமலை மாமா விஜயாத்த என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? ரோகிணி மாசமா இருக்காங்க. ஆனா நீ கிருஷ்ண மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இதெல்லாம் உனக்கு தேவையான்னு சொல்லியிருக்காங்க. இதை விட அதிகமா பணம் கொடுக்குறேன். என் பேச்ச கேளு. உன்னால இனி மனோஜோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பேசாம இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுன்னு விஜயாத்த என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா? அப்படின்னு உண்மையை சொல்றாங்க. உடனே இங்க அண்ணாமலை, என்ன விஜயா, ஸ்ருதி சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க ரோகிணியை பார்த்து நான் பேசுனேன்னு சொல்றாங்க. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ எதுக்கு ரோகிணியை பார்த்து பேசணும்? இப்ப ரோகிணி நினைச்சாங்கன்னா, போலீஸ் கிட்ட உதவி கேட்டாங்கன்னா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்ல அண்ணாமலை மாமா, இங்க மனோஜ் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? நம்ம யாருக்கும் தெரியாம தேவிகாவோட பொண்ணு கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு நாங்களும் போயிருந்தோம். ஆனா இந்த உண்மை எங்களுக்கு தெரியாது. இந்த உண்மைய மனோஜ் தான் எங்ககிட்ட சொல்லலன்னு நெனச்சேன். ஆனா தேவிகாவும் இந்த உண்மைய நாங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் எங்கள அங்கருந்து அனுப்பியிருக்காங்க. இப்ப வேற வழி இல்லாம உண்மைய சொல்லிட்டாங்க. மனோஜ் நீங்க கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் உடனே அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போதே, உடனே அங்க வந்து நிக்கிறாரு அண்ணாமலை. நீ உண்மைய சொல்றியா இல்லையா? மீனாவும் ஸ்ருதியும் பொய் சொல்லவே மாட்டாங்க. நீ தான் மனோஜ் பொய் சொல்ற. ஏற்கனவே நான் சந்தேகப்பட்டேன். நீ சொன்னத நான் நம்பவே இல்ல. ஆனா விஜயா உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதால நான் பொறுமையா இருந்தேன். என்னைக்கு உண்மை தெரியுதோ அன்னைக்கு நான் பொறுமையா இருக்கவே மாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு நீ வசமா மாட்டிக்கிட்ட. என்ன விஜயா இதெல்லாம்? நீ ரோகிணி கிட்ட பேசிட்டு வந்திருக்க. உன்னுடைய பையன் மனோஜ் நமக்கு தெரியாம கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்கான். இந்த உண்மையெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நீயும் பொய் சொல்றியா? அப்படின்னு கேட்கும்போது, என்ன பேசுறீங்க? ரோகிணி கிட்ட பேசுனது உண்மைதான். ஆனா மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எனக்கே இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பொய் சொல்லாத விஜயா. நீ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு என்ன வேணாலும் செய்வ. இந்த வீட்டுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான் மருமகளா வரணும்னு யோசிச்சு ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டு வந்தது நீ தானே? அதான் நல்லா அனுபவிக்கிற. இப்ப மறுபடியும் தேவையில்லாத வேலையை செஞ்சியான்னு கேட்கும்போது, இல்லைங்க அப்படின்னு சொல்லும் போதே விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. இனியும் நீ சொல்றது எல்லாமே உண்மைன்னு நாங்க கேட்போம்னு நினைக்கிறியா விஜயா? நீ சொல்றத எங்களால கேட்கவே முடியாது விஜயா. ஏன்னா மனோஜுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வ அப்படின்னு விஜயாவை வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. உடனே இங்க விஜயா சொல்றாங்க, மனோஜ் என்ன மனோஜ் அமைதியா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா ஸ்ருதி சொல்றது உண்மைதான், கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் உனக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை உடனே நீங்க தானம்மா ஏற்பாடு பண்ண சொன்னீங்க, வேற என்னம்மா செய்ய முடியும்? கண்டிப்பா ரோகிணியால பிரச்சனை வரக்கூடாதுன்னு சீக்கிரமா பணத்தை ஏற்பாடு பண்ண மனோஜ்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. உங்க பேச்சை கேட்டு நானும் என் ஃப்ரெண்டு கிட்டலாம் உதவி கேட்டேன். அப்புறம் கனகாவோட அம்மா தேவிகா தாம்மா உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ கனகாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதனால தாம்மா ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தையும் ஏற்பாடு பண்ணுறதுக்காக கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரியே கனகா உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுதாம்மா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை ரொம்ப கோவமாக மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. விஜயா தான் இப்படிலாம் யோசிக்கிறானா? நீயும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காம, எங்களை பற்றி யோசிக்காம, கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இப்போ உன் பக்கம் உண்மை இருக்குன்ற மாதிரி பேசுறியா? நல்ல வேலை ஸ்ருதியால் உண்மை தெரிஞ்சுது. இல்லைன்னா நாங்கள் இன்னும் ஏமாந்து போய் தான் நின்றுப்போம். அது மட்டும் இல்லாமல் விஜயா, இந்த உண்மை உனக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் ரோகிணி மாசமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பதில் பேசாமல் இருந்திருக்க. அதான் ரோகிணி கிட்ட வந்து பேசியிருக்க. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை?
அப்படின்னு விஜயா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு அண்ணாமலை. பதில் பேச முடியாமல் இங்கே மனோஜால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு யோசிக்கவே இல்லையே. மனோஜ், நீ உண்மையாகவே கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா மனோஜ்? அன்னைக்கு கோயிலில் உங்ககிட்ட பேசினப்ப இந்த உண்மையை நீ சொல்லவே இல்லையே மனோஜ்னு சொல்லும்போது, அம்மா இந்த உண்மை தெரிஞ்சால் நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீங்கன்னு தான் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தேன். முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் கனகாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன். கனகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால் கனகாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் கனகாவுக்கு சீக்கிரமாகவே சரியாயிருமா, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது, போதும், உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டல, இனி இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம். அதே மாதிரி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண விஜயாவும் இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். என்னை கேட்காம என்கிட்ட சொல்லாமல் நீ ரோகிணி கிட்ட வேற பேசிட்டு வந்திருக்க. இப்படிலாம் செய்ய உனக்கு அசிங்கமா இல்லை? என்ன இருந்தாலும் ரோகிணி இந்த வீட்டு மருமக. மனோஜுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை. அதனால் நீங்கள் இப்படிலாம் பிரச்சனை செஞ்சீங்கன்னா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு விஜயாவுக்கும் மனோஜுக்கும் சரியான பதில் கொடுக்குறாரு அண்ணாமலை. ஸ்ருதி இப்படி உண்மையை சொல்வாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லைன்னு ஸ்ருதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு மனோஜ்.